இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, இன்று நவம்பர் 1 அனைத்து புனிதர்களுடைய திருவிழா, பெருவிழா. இந்த நாளிலே இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரே நம்பிக்கை, நீரே புகலிடம், நீரே மறைவிடமே, என் இயேசுவின் இருதயமே. அன்புக்குரிய திரு இருதய பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தம்மை தேடி வந்து அபய குரல் எழுப்பும் எண்ணற்ற பக்தர்களுக்கு திரு இருதய ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் உடனிருப்பும் அவருடைய வழிநடத்துதலும் உடனிருந்து வழிநடத்துகிறது. எனவேதான் இந்த திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்தை நோக்கி பக்தர்கள் எண்ணற்ற விதத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ நம்முடைய ஆலயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று, வேறு எங்கும் இல்லாத விதத்தில் 40 புனிதர்களுடைய உடல் பாகங்கள், ரெலிக்ஸ் என்று சொல்லுவோமே, புனித பண்டங்கள் என்று சொல்லுவோமே, அவை நம்முடைய ஆலயத்தில் திரு இருதய ஆண்டவருக்கு கீழாக நம்முடைய பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றன. அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாம் இணைந்து மன்றாடி, நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் இணைந்து மன்றாடி அந்த புனிதர்களுடைய பரிந்துரைகளுக்காக வேண்டுவோம். அருள் தந்தை ரிச்சர்ட் அவர்களோடு இணைந்து நாம் இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக நம்முடைய திருத்தலத்தின் வழக்கமான நிகழ்வுகள் தொடங்கிவிட்டன. ஏதோ இந்த வாரம் முதல் வெள்ளியன்று வழக்கமான திருநிகழ்வுகள் நடைபெறும். அதேபோல இந்த மாதம் நவம்பர் 19ஆம் தேதியன்று நாம் திரு இருதய ஆண்டவருக்கு நம்முடைய ஆயர் அவர்களால் ஒரு சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றியும் நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அவருக்கு புகழ் செலுத்தவிருக்கின்றோம். முதல் வெள்ளியன்றும் நவம்பர் 19 அன்றும் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக இதோ இந்த சமூக வலைத்தளத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்போடு அழைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். திருருதிய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, நவம்பர் மாதத்தின் முதல் நாளாகி இன்று திரு அவை புனிதர் அனைவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நன்னாளிலே இடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து திரு இருதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களாகிய உங்களுக்காக வெளியிடப்படுகின்ற இந்த சிறப்பு காணொளி நமது திருத்தலத்தின் மிக சிறப்பு தன்மையை கொண்டிருக்கின்ற நினைவு சின்னங்களோடு இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற 40 புனிதர்கள், புனிதையர்கள் இவர்களை சிறப்பான விதத்தில் நினைவுபடுத்தி கொண்டாடி இந்த அன்பு காணொளியை புனிதர்களின் பரிந்துரைக்காக
திரு இருதய ஆண்டவருடைய வல்லமையையும் ஆசிரியையும் வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்க, துணையாக இருக்க அர்ப்பணிக்கின்றோம். திரு இருதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, புனிதர்களாக வாழ்வது வெறும் சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, வல்லமை அல்ல. மாறாக இறைவனின் சாயலாகவும் அவருடைய உருவாகவும் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு கடமையாக தான் இதை நாம் கருத வேண்டும். ஏனென்றால் இறைவன் புனிதமாயிருக்கிறார், இறைவன் பரிசுத்தமாயிருக்கிறார், இறைவன் தூய்மையாயிருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய உருவாகவும் அவருடைய சாயலாகவும் படைக்கப்பட்ட நாம் அவரை போலவே புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்ற ஒரு நன்னாள்தான் இந்த அருமையான ஒரு நாள். அன்புக்குரியவர்களே, புனிதர்களாக வாழ்வது இந்த உலகத்திலே கடினமாக இருந்தாலும் இறைவனோடு ஒன்றித்திருந்தால், இறைவனை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் இது ஒரு சுலபமான ஒரு காரியமாக தான் இருக்கும் என்பதை நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டிய இப்புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எண்பித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே புனிதர்களாக வாழ, புனிதர்களாக மாற இறை வல்லமையை வேண்டி இப்பொழுது இந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கின்ற 40 புனிதர்கள் புனிதையர்களின் பரிந்துரையையும் மற்றும் எல்லா புனிதர்களின் பரிந்துரையையும் வேண்டி இந்த வழிபாட்டை நாம் துவங்குவோம். எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் திரு இருதயமே, உமது பக்தர்களாக எங்கள் தேவைகளை நிறைவேற்றவும், இறந்து போன எங்கள் உறவினர் அனைவரையும் நினைவு கூரவும் உம்மை மன்றாடுகின்றோ. நவவிலாசவான தூதர்களான அதிதூதர்களே, பத்திராசனா ஞான கிருத்திய பிராதமிக பவைத்த சத்துவகர் ஞானாதிக்க பக்தி சுவாலர்களே, இத்திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் திரு தூதர்களான புனித பர்த்தலேமேயு, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கு யோவான், சிம்போரியன் ஜெர்மே, லூயியோலா இன்னாசியா, அலோசியஸ் கொன்சாகா, பிரான்சிஸ் சவேரியா, சேஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தால் பிரான்சிஸ், ஓட்டா பிரான்சிஸ், பிலாசிட், பத்திநாதர், கிளமெண்ட் செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்ட்டியர், அமாட்டர், மார்சியல் டினோனஸ், கொலம்பியர் விக்டர் ஜஸ்டின்,
எம்மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய அருளானந்தர், லோயா போல்டோ, மரியவியானி அருளப்பர், கிளாரா ஜூலியானா, சாந்தாள் மார்கரெட் மேரி ஊர்சுலா, கிறிஸ்டினா ரோஸ் கோலே, தெரேசா மக்தலே, மார்த்தாள் பிலோமினால் சோரே ஆகியோர்களே. இவ்வாலயத்தை கட்டி எழுப்பிய அருள் தந்தை வேடினான் செல்ஸ் அடிகளாரே, இன்னும் நினைவு சின்னங்களாக இங்கு வீற்றிருக்கும் புனிதர்களே, புனிதையர்களே, நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பரிந்து பேச தயவாய் வேண்டுகின்றோ. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறை பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திரு ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, ஒரு சில வினாடிகள் நமது சிந்தனைகளை இறைவனின் பால் திருப்புவோம். என்றும் ஒளிமயமாயிருக்கின்ற ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக என்றும் வீற்றிருக்கவும், புனிதர்களின் தோழமையோடு நாமும் ஒரு நாள் அவரை அந்த விண்ணக வீட்டில் சந்திப்போம், அவரோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கையில தொடர்ந்து இயேசுவின் திரு இறுதிய அன்பர்களாக வாழ நம்மையும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவருடைய இதயத்திற்கு ஒப்புக்கொடுப்போம். எல்லா புனிதர்களின் பரிந்துரையையும் வேண்டி நாம் ஜெபிப்போம். இயேசுவோடு இணைந்திருக்கின்ற நேரங்கள் பொன்னான நேரங்கள். இயேசுவோடு உறவாடுகின்ற நேரங்கள் நமக்கு நிறைவை கொடுக்கின்ற காலங்கள். இயேசுவோடு இருக்கின்ற பொழுது நமக்கு துன்பம் ஏது, துயரம் ஏது, வருத்தம் ஏது, சோதனை ஏது? ஆண்டவரோடு இருக்க, அவருடைய அந்த இதய அன்பிலே இணைந்திருந்து அவருடைய இதயத்திற்கு ஒத்தவர்களாக வாழ என் கூடவே இரும் இயேசுவே, என் கூடவே இரும் என்று பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாம நாம் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஆமென். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமா இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது இயேசுவே. பக்கத்திலே பக்கத்திலே இருங்க ஆண்டவரே. ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது ஆண்டவரே, ஒளியாக வாரும் ஆண்டவரே. உயிரற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஜீவன் இல்லாத பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு ஜீவனை கொடும் ஆண்டவரே. உன்னுடைய உயிரை கொடுத்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது ஆண்டவரே. உண்மையாலுமே சொல்றேன், நீங்க இல்லாம நான் வாழவே முடியாது. வாங்க ஆண்டவரே, என் பக்கத்திலேயே இருங்க ஆண்டவரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, வெளிச்சமானீரே ஆண்டவரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீர் ஆண்டவரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நாம் வாழ முடியாது. ஆண்டவரே, வாழ்க்கையில நான் எத்தனை முறை கண்ணீர் சிந்தி இருக்கிறேன், எத்தனை முறை நான் யாருமே இல்லையே என்று ஏங்கி தவித்திருக்கிறேன். அப்பவெல்லாம் நான் உன்னை பார்ப்பேன் ஆண்டவரே. கனிவான மனசாழ்ந்தமான தாழ்ச்சியான ஒரு பார்வை உன்னுடைய பார்வை. பெற்ற தாய் கொடுக்கின்ற ஒரு அன்பு, ஒரு பாசம் உன்னிடத்தில் இருக்கிறது. தந்தை கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி, ஆறுதல் உன்னிடத்தில் இருக்கிறது ஆண்டவர். இதைத்தான் உணர்றேன். எப்பவெல்லாம் நம்முடைய பிரசனத்தில் வந்து அமர்கின்றனோ அப்பவெல்லாம் ஒரு தாயாக தந்தையாக இருந்து எனக்கு ஆறுதல் மொழிகளை கூறி தேற்றுகிறேன் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியை காண முடியும், நிறைவடைய முடியும். இருங்க ஆண்டவரே, என் பக்கத்துல இருங்க, என் கூடவே இருங்க ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. இல்லாம நான் வாழ முடியாது. இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
புனித மார்க்ரீத் மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து உங்களுக்கு தேவையான நலன்களையும் நன்மைகளையும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உந்தங்கள் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. உறவின்